ஓம் ஸ்ரீமலாய வித்மகே கலகஸ்தாய தீமகே தன்னோ வாராகி பிரசோதயாத். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம். இன்றைய பதிவில் கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களே, இந்த உலகத்துல நாம எல்லாருக்குமே நல்லவனா இருக்க முடியாது. சில பேர் நம்மளை நல்லவன்னு சொல்லுவான், சில பேர் நம்மளை கெட்டவன்னு சொல்லுவாங்க. அதே போலதான் பல பேர் நமக்கு நல்லவர்களாக இருப்பார்கள், நமக்கு கெட்டவர்களாகவும் இருப்பாங்க. ஸோ அப்படி உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு கெட்டவர்களாக சில கெடுபலன்களை நேரடியாக மறைமுகமாக செய்யக்கூடியவர்கள் யார்? அவங்க மற்றவங்களுக்கெல்லாம் நல்லவர்களாகவே இருந்தாலும் அவங்க செய்யக்கூடிய சிறிய தவறுகள் உங்களுக்கு பெரியதளவு பாதிப்பை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட ராசிக்காரர்கள் யார்? அதுல முதல்ல வரக்கூடிய ஒரு ராசின்னு பார்த்தீங்கன்னா கும்ப ராசியில பிறந்தவங்க. இந்த கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்துல பிறந்தவங்க உங்களுக்கு ஒரு கடனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர்களாக, சில நேரத்தில் அவங்களே ஒரு எதிரியாக, இல்லை அவங்களாலே ஒரு நோய் பிரச்சனை உங்களுக்கு உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு. அடுத்தபடியா மேச ராசி இல்ல மேச லக்னத்துல பிறந்தவங்க நிறைய வம்பு வழக்கு பிரச்சனை அவர்களால் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அவங்களுடைய பிரச்சனைக்கு பஞ்சாயத்துக்கு நீங்க போய் உங்களுடைய நேரத்தை நீங்க விரயம் பண்ணுவீங்க. அதே போல கூட பிறந்த சகோதர சகோதரிகள் பெரும்பாலான நேரத்துல இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு அவங்க நெகட்டிவா எதிர்ப்பு வினையாக இருப்பதற்குத்தான் வாய்ப்பு அதிகம். சரிங்களா? அடுத்தபடியா சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்துல பிறந்தவங்க, ஸோ இவங்களால உங்களுடைய பணம் நேரம் அதீதமான முறையில் விரிய செலவு ஆகும். நிறைய உங்களுடைய டயத்தை வேஸ்ட் பண்ணுவாங்க. மேலும் அவங்களால நிறைய பயணங்கள் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மூன்று ராசிக்காரங்க கும்பம் மேசம் மற்றும் சிம்மம் இந்த ராசியில லக்னத்தில் பிறந்தவங்க உங்க சொந்த பந்தமா இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, இவங்க நல்லவர்களாகவே இருந்தாலும் சரி, உங்களுக்கு அவங்க செய்யக்கூடிய சிறிய ஒரு பிழை, சிறிய ஒரு தவறு பெரிதளவு பாதிப்பை ஏற்படுத்தும். நேரடியாவோ மறைமுகவோ நீங்க அனுபவிக்கக்கூடிய கஷ்டத்துக்கு அவங்க ஒரு காரணமா இருந்துருவாங்க. இது போக இன்னொரு ராசி இருக்குங்க, மீன ராசியில பிறந்தவங்க. ஸோ இந்த மீன ராசி மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் இவர்கள்கிட்ட உங்களுடைய பணம் பொருள் போன்றவற்றை இழப்பதற்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு. சரிங்களா? ஸோ இவங்க கிட்ட பழகும் போது நீங்க கொஞ்சம் கண்ணும் கருத்துமா இருந்துக்கிறது நல்லது. ஆனா திருப்பியும் சொல்றேன், இவங்க எல்லாருமே நல்லவர்களாகவே இருந்தாலும் உங்ககிட்ட வரும்போது மட்டும் அவங்க கெட்டவர்களாக மாறுறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த பதிவு எதற்காக அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒருவர்களுடைய பழக்க வழக்கம் நல்ல முறையில இருக்குன்னா இதை புரிஞ்சு அவங்க கிட்ட கொஞ்சம் விழிப்புணர்வோடும் கவனத்தோடும் பழகிக்கொள்வது உங்களுக்கு நல்லது. அதுக்காகத்தான் இந்த பதிவு. சரிங்களா? இந்த மாதிரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்ற நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.